சனி, ஞாயிறு லீவு விட்டாவே போதும். காலையில எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் லேட்டு தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டு, லஞ்ச் லேட்டு எல்லாமே லேட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில என்ன செய்ய வந்தேன்னா, சன்னா மசாலா மாரி செய்யலான்னு சொல்லி அதில உருளைக்கிழங்குலாம் வெட்டி போட்டு ஒரு குருமா மாரி வச்சிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே பூரி போட்டிருந்தேன். பூரி வந்து நார்மல் பூரியா இல்லாம பீட்ரூட் பூரி மாரி போடலான்னு சொல்லி போட்டிருந்தேன். பீட்ரூட் பொரியல்லாம் செஞ்சா யாருக்கும் இறங்குறதில்ல. இதுனா சத்தம் இல்லாம சாப்பிட்டுட்டாங்க. பூரியும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்ல வேலையை முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அக்கடான்னு உட்காரலான்னு பார்த்தா மதியம் சமைக்கிற டைமே வந்துருச்சு. சரி வேகமாக போய் சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு ரைஸ் வடித்து எல்லாம் முடிச்சு இந்த மாசி சம்பல் இருக்குல்ல, அந்த மாசி சம்பல் பச்சையாக செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த பச்சையாக அந்த மாசி சம்பல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போயாவது உட்காரலான்னு பார்த்தா மதியம் சாப்பிட்ற டைமே வந்துச்சு. சரி தட்டில் சாப்பாட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் போட்டு எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு.